நம்ம ஏகே அவர்கள் ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் அப்படின்றது நம்மள பல பேருக்கு தெரிந்த விஷயம் தான். இந்த நிலையில பார்த்தீங்கன்னா, அவர் இந்த ஆண்டு முழுக்கவே கார் பந்தயங்கள்ல படு பிஸியாக இருந்துட்டு இருந்தாரு. வெளிநாடுகள்ல கார் பந்தயம் முடித்த கையோடு தற்போது இந்தியாவுமே திரும்பிட்டாரு. அப்போது அங்க கார் பந்தயங்கள்ல பிஸியாக இருந்த பொழுது ஒரு சில ஆங்கில ஊடகங்களுக்கு பேட்டியுமே கொடுத்திருந்தார். அதுல பார்த்தீங்கன்னா, தற்போது குறிப்பாக ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் அப்படின்ற பத்திரிகைக்கு ஏகே அவர்கள் ஒரு முழு நீள பேட்டி கொடுத்திருக்காரு. ஸோ அது கூடிய விரைவில் வெளியாக இருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா அதனுடைய புகைப்படங்கள் ப்ரோமோ வீடியோக்கள் தற்போது வெளியாகி பட்டி தொட்டி எங்கும் பட்டை கிளப்பிட்டிருக்கு. இதுல நம்ம ஏகே அவர்கள் ஒயிட் கலர் கோட் சூட் போட்டு செம்ம ஸ்டைலாக இருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா பில்லாவுல நம்ம ஏகே அவர்களை எப்படி பார்த்தோமோ அதே போல ஒரு ஸ்டைலான ஏகேவை இந்த புகைப்படத்திலும் இந்த ப்ரோமோவிலுமே பார்க்க முடியுது. ஸோ இதனையுமே ரசிகர்கள் சோசியல் மீடியாக்கள்ல ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சென்னை திரும்பிய ஏகே அவர்கள் திடீரென முதல்வர் ஸ்டாலின் அவர்களை நேர்ல மீட் பண்ணிருக்காரு. ஸோ ரீசன் என்ன அப்படின்ற தகவல் தற்போது வெளியாகி வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது தொடர்ச்சியாக ஏகே அவர்கள் இனிமேல் வெளிநாடுகள்ல கார் பந்தயங்கள்ல கலந்து கொள்ள இருக்காரு. ஆகையால பாத்தீங்கன்னா அவருடைய கார்ல தமிழக அரசாங்கத்துடைய லோகோவை பதிக்க போறாரா. சோ அதற்கான பேச்சுவார்த்தையும் அனுமதி வாங்க தான் நம்ம ஏகே அவர்கள் முதல்வரை சந்தித்திருக்காராம். மேலும் பாத்தீங்கன்னா தமிழகத்துல மோட்டார் ஸ்போர்ட்ஸை இன்னும் பிரபலப்படுத்தணும் அப்படின்ற மாதிரியும் ஃபியூச்சர்ல கண்டிப்பாக தமிழக அரசாங்கத்துடன் ஏகே அவர்கள் ஒர்க் பண்ற மாதிரி ஒரு சில பேச்சுவார்த்தைகளுமே நடந்துள்ளதாக சொல்லப்படுது. சோ அஜித் சாருடைய ஒரு சில கோரிக்கைகளை முதல்வர் ஸ்டாலின் அவர்களுமே ஏற்றுக்கொண்டுள்ளதாக தகவல் கிடைச்சிருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.